ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டே 11 தான். என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். நான் டெய்லி என்ன சாப்பிட்றேன், என்னெல்லாம் பண்ணுறேன், எவ்வளோ வெயிட் குறையுது அப்படின்றத வீடியோவாக போட்டுட்ருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து என்னோடய சேனலில் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். காலையிலேயே வெயிட் வந்து 67.550 மெயின்டைன் ஆகியிருந்தது. கூடலை, குறையவும் இல்லை. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஹாப்பி. இந்த 10 நாளில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 70.65 650 கிட்டத்தட்ட 3.5 கிலோ வரைக்கும் 10 நாள்லேயே குறைச்சிருக்கேன். இது யாருக்கு பெரிய விஷயம், இதெல்லாம் ஒரு விஷயமானு நினைக்கிறீங்களா என்னென்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய விஷயம். 10 நாளில் 1 கேஜி குறையிறதே எனக்கு பெரிய விஷயம் தான் நான் நினைக்குவேன். ஸ்லோ ப்ராசஸ் வந்து என்றைக்குமே பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து ஃபாஸ்ட்டாக குறைக்கணுன்றதை யோசிக்கவே மாட்டேன். என்னோடய ப்ராசஸ் ஸ்லோவாக இருந்தாலும் போதும், பட் ஆனால் ஸ்டடியாக இருக்கணும், அவ்வளோதான். காலையிலேயே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு 3:30க்கு ஈவினிங் அப்பாயின்மெண்ட் இருந்தது டென்டல் கிட்ட. அதனால் 12 மணிக்கெலாம் அவங்க அப்பா வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அரட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரதுக்காக போயிருந்தாங்க. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் பூ கட்டுறதுக்காக உட்காந்துட்டேன். பூ கட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பண்ண முடியாது, உனக்கு வராது அப்படின்னு சொல்கிற விஷயத்த கற்றுக்கணுன்றதுல நான் ரொம்பவே வந்து கவனமாக இருப்பேன். இதே மாதிரி பூக்கட்டை வராது என்னை வந்து வராதுன்னு சொன்னாங்க. அவங்க மத்தியில் நான் பூ கட்டுறதுக்கு படித்தேன். அது ரீசன்ட் டேஸாக தான் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு பூ கட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் பூ வந்து ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. அதை தான் கட்டி தலையில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் பெரிய அளவுக்கு சாப்பிடல. 1 கப் காஃபி மட்டும்தான் நான் குடிச்சிருந்தேன். அதை வந்து வீடியோ எடுத்திருந்தேன், எங்கே போச்சுன்னு தெரியல. சரி லஞ்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு 1 o'clock இருக்கும். ரவை களி, அதோட மீன் குழம்பு, கொஞ்சமாக 2 மீன், கொஞ்சம் வெள்ளரிக்காய் வச்சு சூப்பராக வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டேன். லஞ்சு சாப்பிடாமலே இந்த மழை டைமில் பார்த்திங்க அப்படின்னா பசின்றது பெரிய அளவுக்கு இல்லை. பட் ஆனால் சாப்பாடெல்லாம் கையை வச்சிட்டோம் அப்படின்னா நிறுத்த முடியலை. இது ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனால் பசின்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லை. டைமிங்க்கு சாப்பிட்ணும். காலையில் சாப்பிடாமல் இருக்கிறது கூட ஒரு வகையில் தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். டீ காஃபி வெறும் வயிற்றில் குடிக்கிறது நல்லதில்லை. இப்போது நல்லா வந்து லஞ்செல்லாம் முடித்ததுக்கப்புறமா அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். 3:30க்கே வந்து அப்பாயின்மெண்ட் இருந்ததுனால பாப்பாவுக்கு ரூட் கனல் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க அப்பா. நாங்கள் வந்து குளித்து எல்லாம் ரெடி ஆகி நானும் பாப்பாவும் வந்து அதுக்கப்புறமா தான் போயிருந்தோம். பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா சரி அவளுக்கு பசிக்குதுன்னு சொன்னான்னு சொல்லிட்டு சாண்ட்விச் போட்டிருந்தேன். 1 எக்கு 2 ப்ரெட்டு போட்டு சாண்ட்விச் போட்டிருந்தேன். அதில் நானும் வந்து ஒரு ஸ்லைஸு ஒரு பாதியை நான் தான் சாப்பிட்டேன். ரொம்ப பசி இருந்ததுனால அவங்க எல்லாத்துக்குமே வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு அவங்க குடிச்சிக்கிட்டாங்க. இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டின்னருக்கு அதே ரவை களி மிச்சம் இருந்தது. மீன் குழம்பு ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்தது. மீன் குழம்புனா யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் 2 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்றதுனா யாருக்கு பிடிக்காது? அப்புறம் 2 பீஸ் போட்டுக்கிட்டு அதோட ரவை களியை வச்சு சூப்பராக வந்து அன்றைக்கி டின்னரையும் வந்து நான் முடிச்சிட்டேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய டயட் பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. முடிஞ்ச வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு நான் ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் கொஞ்ச நாளாக வந்து கேப் விட்டுட்டேன் என்னோடய சேனலில் வீடியோ போடுறதுக்கு அப்படின்றதுனால இப்போ கொஞ்சம் என்னோடய ப்ராசஸ் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. ஆனாலும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு நம்புகிறேன். பார்க்கலாம். பாய்.